அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெற்றித் தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் அரசியல் செயல்பாடு மற்றும் நமது வெற்றித் தலைவர் விஜய் அண்ணா அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசிய இடும்போனம் கார்த்தி அரசியலை விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசியல் நாகரிகமற்ற முறையில் இன்னும் இந்த நாம் தமிழர் தம்பிகள் திருந்தலையோ அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் மிக எப்படி சொல்கிறது, அந்த கரூர் விஷயத்தை எடுத்து இன்னும் பேசிட்டு இவங்க இன்னும் மண்ணுக்குள்ளே தான் போகிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குலாம் தோணுது. நாம் தமிழர் இன்னும் 8% 9% வாக்கு வங்கி வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3% வாக்கு வங்கியாக குறைஞ்சி போயிருந்தும் கூட புத்தி வரல அப்படின்னா, இவர்கள் தவறான இடத்த தொட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, கரூர் நிகழ்வுக்கு முழு பொறுப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் நமது அண்ணன் விஜய் அவர்கள் எடுத்துக்கணும் அப்படின்றாரு. என்னையா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. உங்கள் அண்ணன் தான் உங்கள் அண்ணன் மாநாடு நடத்துகிறான், 10 பேர் வரமாட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணுக்கு முன்னால் இத்தனை கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வை இன்னும் நீங்கள் பொய் சொல்கிறதுலேருந்து மாற மாட்டேன், நாங்கள் மாற மாட்டோமாப்பா, நாங்களாம் திருந்தவே மாட்டோம், நாங்களாம் அப்படி தான், எங்கள் அண்ணன் சீமான் எவ்வளியோ அந்த வழி தான் நாங்களும் போவோம் அப்படின்னு இந்த இடும்பவனன் கார்த்தி போன்றவர்கள் வீண் வதந்திகளை பரப்பி பேசும்போது நாளை அவர்கள் எந்த விதமான பெரிய சிக்கலில் மாட்டிக்க போகிறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரி, கழுதை இவனுக்கு எப்பவும் புலம்பிட்டு தான் இருப்பானுங்க, இவங்க அண்ணன் பெரிய ஃப்ராடுனா இவனுக்கு அதோட பெரிய ஃப்ராடு, இவனுங்க இருக்கிறதுலே கேவலமாக பொய் சொல்லுவானுங்க, ஆனால் இவனுங்க பொய் சொல்கிறதே கேவலமாக வச்சுருப்பானுங்க. போட்டும் போய் தொலைட்டும், இவங்களை பற்றி நம்ம பேச வேணாம். பேசணும்னா அதாவது நம்ம ஒருத்தனை இறக்கி பேசுகிறதுக்காகவோ ஒருத்தனை இறக்கி அடிக்கணும் அப்படின்றதுக்காகவோ நம்ம அரசியல் தொடங்கலை அப்படின்னு சொன்னோன்னே தான் ஒன்று ஞாபகம் வருது. நேற்று அண்ணாமலை அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருக்காருங்க. தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் சரி, தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி, அண்ணன் விஜய்க்கும் சரி, நம்ம கட்சியில் இருக்க எம்எல்ஏ அமைச்சர்கள் அவ்வளோ பேருக்கும் செம்ம மாஸாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா அவங்க இப்போதான்ப்பா புதுசாக வந்திருக்காங்க, தடுமாறி எம்எல்ஏவா ஆயிருக்காங்கப்பா, அமைச்சர் ஆயிருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் நம்ம கைதான்ப்பா தூக்கி விடணும், சும்மா ஏறும்போதே அடித்து இறக்கி விடக்கூடாது. ஒரு வகையில் நியாயம்தான். அண்ணாமலை அண்ணன் சொன்னதை நம்ம ஒரு வகையில், அண்ணாமலை அண்ணன்லாம் இல்லை, அண்ணாமலை சார் நீங்கள் சொன்னது ஒரு வகையில் நியாயம்தான் சார். ஆனால் உங்கள் பேச்சில் நேற்று ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவுரை எழுதிட்டு போயிருக்கீங்களே என்ன சார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சனாதனம் நான் இந்து கொள்கையை எடுத்துகிட்டு வரவேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஜாதி மதத்தை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்கிறீங்களேண்ணா. சார் அன்னையெல்லாம் கிடையாது சார், என்ன சார் இப்படி பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. உங்களுக்கு அந்த எண்ணம் வராதே சார். நீங்கள் சார் நேற்று எப்படி சொன்னீங்க அப்படின்னா, நான் வீட்டை விட்டு கிளம்பும்போதே எனது ஜாதி மத அரசியலை பூட்டி வச்சுட்டு நான் ஒரு இந்து என்பதை வீட்டுக்குள் பூட்டி வைத்து விட்டு சராசரி மனிதனாக வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. சத்தியமாக இல்லை சார். நீங்கள் சார் ஜனாதனம் பேசக்கூடியவர், மிக மிக அதிக அளவில் நீங்கள் இந்துக்களை அழிக்கும் எந்த ஒரு செயலை எவன் செய்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு பேசினவர். இன்றைக்கி எனக்கு அனைத்து மதத்தினரும் ஒன்று, நான் அனைவருக்கும் சமமான ஒரு லீடராக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் இருந்துச்சு. நீங்கள் அரசியல்வாதியாகவும் இல்லை, சராசரி மனிதனாகவும் இல்லை. நேற்று நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போல் இருந்தீங்க அப்படின்றத எங்களால் உணர முடிஞ்சிச்சு. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நேற்று அண்ணாமலை சார் அவர்கள் அரசியல் மேடையில் பேசும்போதும் சரி, அரசியலை எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, அரசியல் பேச்சிலும் சரி, அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவே தெரிந்தார். எப்படின்னா, ஒரு குற்ற வழக்குகளில் குற்றவாளிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு அவங்க போக்குள்ளே போவாங்க. என்னப்பா தம்பி, அதான் சரிப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்ப்பா, உன்னை அப்படி தான்ப்பா பண்ணுவாங்க, அவன் அப்படி தான் பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து அந்த உண்மையை வாங்குறதுக்காகவும் அவனுக்கானவனாக மாறுற மாதிரியும் தன்னை பச்சோந்தியாக மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அந்த குற்றவாளி, நம்ம மேலே அந்த அதிகாரி இவ்வளோ கரிசனம் காட்டுறாரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையை சொல்லுவான், ஜெயிலுக்கு போயிடுவான். இது அந்த காவல்துறையோட மிகப்பெரிய ஒரு சாதுரியமானது. இது உண்மையிலே ஒரு குற்றவாளியை அந்த வழக்குக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்க வச்சிருக்க ஒரு தந்திரம். அதே தந்திரத்தை நேற்று அரசியலில் பயன்படுத்தி இருக்கிற நம்ம சார் அண்ணாமலை சார், வி த லீடர் நோ த லீடர், ஒன்லி ஒன் லீடர், திஸ் விஜய் இஸ் சிஎம் தமிழ்நாடு, இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் அதெல்லாம் பேசி உங்கள் மனசில் எதுவும் பெருசாக கற்பனை வளர்த்துட்டு போயிடாதீங்க. ஃபியூச்சரில் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தோல்வியை தாங்குகிற சக்தியை ஆண்டவன் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தோல்வியை தாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் அரசியலில் பயணிக்கும் போதும் சரி, அரசியலோட பயணித்து உங்கள் பிஜேபி பாஜகவை நீங்கள் அரசியல் எடுத்துகிட்டு வரும்போதும் சரி, தொக்கவே மாட்டோம்னு தெரிஞ்சும் கூட ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த அரசியலை பயணித்த நீங்கள் உண்மையிலே ஒரு தைரியசாலியானவர் தான். அரசியல் தோல்வியில் நீங்களும் சீமானோடு இணைஞ்சிட்டீங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி விஜய் அண்ணாவை நீங்கள் ஜெயிச்சப்பா நீங்கள் சொன்னீங்க, என்னப்பா குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்டு ஜெயிச்சிருக்கீங்க, இவர் என்னப்பா குழந்தைகள் கட்சி தலைவர் ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியனே அப்படின்னு சொன்ன அண்ணன் எல்லாம் இல்லைப்பா சார் அண்ணாமலை சார், நேற்று எதுக்கு சார் பள்ளிக்கூடத்து குழந்தைங்களெல்லாம் விட்டு டான்ஸ் ஆட விட்டீங்க? என்ன சார் அசிங்கமாக இல்லையா சார்? நீங்கள் செய்யலாம் சார், நீங்கள் செய்யலாம் சார், நீங்களாம் பெரிய எடுத்து பிள்ளைங்க,
டெல்லி வரையும் உங்களுக்குலாம் பவர் இருக்குது. அதுபோக ஐபிஎஸ் அதிகாரி உங்களுக்கு இல்லாத பவரா? நீங்கள் செய்யலாம் சார். உங்களை யார் சார் செய்ய வேணாம்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க சார், நீங்கள் செய்யுங்க சார். ஆனால் மக்கள் உங்களுக்கு கூட இருக்காங்களான்னு பாருங்கள் சார். அதில் பாதி பேரில் நம்ம போயிடலாம் சார். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு மாநாடு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக ஏதோ பாதி பாதி பயில வந்திருக்காங்களா? அதுவும் கூப்பிட்டு வந்ததாகவும் ஒரு கேள்விப்பட்டோம் சார். நல்ல கூட்டம் இருந்துச்சு சார். ஆர்ப்பரிக்கும் கூட்டம் சார். அடுத்தடுத்த மாநாடுகளையும் அடுத்தடுத்து உங்கள் செயல்பாடுகளையும் எப்படி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் சார். அது ஒன்று சொன்னீங்க சார், போதையில்லா தமிழ்நாடா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் நேற்று தான் போதை வந்துச்சா சார்? இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே சார் கோமாவில் இருந்தீங்களா சார்? நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எதுவும் கேட்டுவிடணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது. ஒரு அதிகாரி சார் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர், உங்கள்ட்ட எல்லாம் பேசவே முடியாத சூழ்நிலையில் இருந்த ஒரு அதிகாரியானவர், ரொம்ப நேர்மையான அதிகாரி சார். நீங்கள் போதையில்லா தமிழ்நாடா மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஆனால் நீங்கள் போதை இல்லாமல் எப்படி சார் மாற்றுவீங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? உங்களால் முடியுமா சார்? போதை இல்லாமல் ஆதி முதல் அந்த முறை நம் மனித இனம் தோன்றியதிலிருந்து போதையோடே வாழ்ந்து வந்திருக்காங்க நம்ம தமிழ் இன மனிதன். அதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அளவு மீறி போகிற போதையை தான் நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர, ஒரு மனிதனுக்கு சராசரி தேவையான அந்த போதையை எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றத முதல்ல நீங்கள் உணருங்க. உங்களால் கூட முடியுமா அப்படின்ற கேள்வி, ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படி இல்லாமல் இருக்காது, இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால் நம்ம அதை பற்றி பேச முடியாது. ஒரு மனிதன் ஒரு போதைக்கோ, ஒரு படிப்புக்கோ, ஒரு கவிதைக்கோ, ஒரு எழுத்துக்கோ ஏதோ ஒன்றில் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டான் என்றால் அதனுள் இருப்பான். ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞன் தன்னை மறந்து எழுதும் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, கவிதைக்கு அடிமையானார் கவிஞன் என்று சொல்வார்கள். பேசும் சக்தியை படைத்தவன் பேச்சுக்கு அடிமையாக இருப்பான். ஒரு பெண் மீது மோகம் கொண்டவன் அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருப்பான். ஒரு குடும்பத்தின் பாசத்தின் மீது அடிமையாக இருப்பான், அந்த பாசத்தின் மீது அடிமையாக இருப்பான். ஆக போதைக்கு அடிமையானவன் அந்த போதைக்கு அடிமையாக இருப்பான். இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலங்களாக இந்த தமிழ்நாடு சீரழிஞ்சு சின்னாபன்னமாக போய்விட்டது. வி த லீடர் திஸ் அண்ணாமலை அவர்களே, நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன் சார். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த போதை ஒழிப்பை கொண்டுட்டு வரீங்களா, ஆல் ஓவர் இந்தியா கொண்டுட்டு வரீங்களா அப்படின்னு தெரில. இப்படி கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா கள்ளச்சந்தையில் வியாபாரம் ஓடும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்படிதான் ஹேண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் தடை பண்ணுனீங்க. இன்றைக்கி கள்ளச்சந்தையில் கொடி கட்டி ஓடிட்டு இருந்துச்சு போன ஆட்சியில். இந்த வட்டம் கொஞ்சம் சீரும் சிறப்புமாக போட்டு பூராத்திரையும் உண்மையிலேங்க நான்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். 5 ரூபா பொருளை 10 ரூபா பொருளை 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க ஹேண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போ சராசரி அந்த கடைகளில் கூட இல்லை, நாங்கள் விற்கிறதில்ல சார் அப்படின்றத நான் என் காது படவே கேட்டிருக்கேன். ஏன்னா நாங்களும் போய் கிடைக்குதா அப்படின்றத லைட்டாக ஆட்டோ அந்த மாதிரி ஒரு சிலர்களை வச்சு கேட்போம். என்ன சார் வேணும் அப்படின்னு. ஆனால் இல்லை சார் விற்கிறதில்ல சார். இப்போ அது வந்து முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம் சார். போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தோம் சார். 2 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தோம் சார். தமிழக வெற்றிக்கழகம் வந்துட்டு கூட நாங்கள் கொடுத்தோம் சார். ஆனால் காவல்துறையினர் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க சார். இனிமேல் இந்த தொழிலை விட்டுருங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒன்று செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் குடும்பத்தோட சிறைக்கு செல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க சார். தமிழக வெற்றிக்கழக அரசு இந்த மக்களுக்கான அரசா, மக்களோடு மக்களாக நிற்கணும்னு ஆசைப்படும் போது அந்த அரசுக்கானவங்களா நாங்களும் நிற்கணும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த தவறுகளை செய்கிறத நிப்பாட்டிட்டு இப்போ அவங்க விற்கிறது இல்லை. ஆனால் வி த லீடர் சொல்கிற மாதிரி இங்கே எந்த ஒரு ஆணியும் நீங்கள் பிடுங்க முடியாது சார். குடிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருப்பான். ஒன்றே ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு அந்த குடிக்கிறவங்களுக்கான கவுன்சிலன் ஏற்படுத்துங்க. ஒரு காலையில் 8 மணிக்கு குடிச்சு பழகினவனுக்கு நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தவர், அவனால் அந்த கையை ஆடிட்டு இருக்கிறத நிப்பாட்ட முடியுமா சார்? தான் சார் இப்படி அசால்ட்டாக பேசிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு போனாலும் கூட, நேற்று நீங்கள் பேசிய பேச்சு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றியார் போல் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வாழ்த்தின மாதிரி வாழ்த்தினாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருந்ததை எங்களால் உணர முடிஞ்சுச்சு. நீங்கள் உண்மையிலே ஒரு வருடம் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நான் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பும் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னதை எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நபராக வர்றீங்க. ஆமாம், அதான் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் உங்கள் மீது 2000 கோடிக்கான ஊழல் வழக்கு போட்டு அதை வாபஸ் வாங்கியிருக்காரு. 2 பேருமே அந்த வழக்குக்காக நீங்கள் வாதாடினீங்க. என்ன நடந்துச்சு ஏதுன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. நீங்கள் நேர்மையானவர், ஊழலற்றவர், உண்மையானவர். நீங்கள் மக்களுக்கானவராக இருங்க. நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நாங்களும் உங்களை போற்றி புகழ்வோம். ஆனால் எடுத்த உடனே நான் போதையில்லா தமிழ்நாடை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அது பொய் சார். உங்களால் செய்ய முடியாது சார். ஏன்னா ரொம்ப பேர் அதுக்கு அடிக்ட் ஆகி போயிட்டாங்க சார். முதல்ல அவங்களுக்கான மருத்துவ தேவைகள், அவங்களோட மனநிலையை மாற்றும் சக்தி, அவன் எதுக்காக அதுக்குள்ளே போனான் அப்படின்றத பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள் சார். அப்போ தான் அவனோட கஷ்டம் தெரியும். காலையில் 8 மணியில இருந்து 5 மணியில இருந்து 11 மணி வரைக்கும் அந்த காய்கறி லோடு இறக்கக்கூடிய அந்த கடுமையான உழைப்பாளியின் அந்த ஒரு நிமிடம் தன்னோட உடல் வலிக்காக அதை அருந்துறான். கடைசியில் நாளடைவில் அதுக்குள்ளே அடிக்ட் ஆகுறான். ஒரு கல்லூரி மாணவன் இந்த படிக்கும் இடங்களில் இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடு விதிக்கணும். பெற்றோர்கள் கண்காணிக்கணும். ஆசிரியர்கள் அதற்கான ஒரு டீமை போட்டு ஒவ்வொரு மாணவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கணும். அப்போ தான் இதை நம்ம முழுசாக தடை பண்ண முடியாது, குறைக்கலாமே தவிர. ஆனால் போதை ஒழிப்பு அப்படிங்கிறது முடியாத ஒன்று. முனிவர்லேருந்து முற்றும் துறந்த முனிவர்லேருந்து முடியாதுன்னு சொன்ன தலைவன் வரைக்கும் இழுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கான். ஒரு போதைக்கு அடிமையாகிட்டே இருந்திருக்கான். சுருக்கமாக சொல்லணும்னா, என் இதழோடு உறவாடிய என் காதலியும் இந்த சிகரெட்டும் ஒன்றுதான்.
இருவருமே என் இதயத்தை புண்ணாக்கி விட்டார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.